ஓடிடில வந்து ஜெஃப்ரி ஈப்ஸ்டனோட அந்த டாக்குமெண்டரிய பத்தி அத லைவ் ஐ மீன் அந்த விக்டிம்ஸ் கிட்ட வந்து அந்த டாக்குமெண்டரில அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி அவங்க வந்து இதுல வந்தாங்க? எந்த மாரிலாம் அந்த டார்ச்சர் அனுபவிச்சாங்க? அந்த ஐலேண்ட்ல வந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? அண்ட் எப்படி அதுலருந்து வந்து மீண்டு வந்தாங்க? அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல வந்து டாக்குமெண்டரியா குடுத்துருக்காங்க. இத பார்க்காதவங்க போய் அத போய் பாருங்க. ஆனா, இங்க நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுக்குறேன். உங்க மனசு நிஜமாவே நீங்க எதுவுமே வந்து ரொம்ப க்ளோஸ் டூ த ஹார்ட் எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப வந்து இது ஒரு இன்சிடென்ட்டா தான் பார்ப்பீங்க அப்டின்ற மாரி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருந்தீங்கன்னா, அவங்க மட்டும் இத பாருங்க. இல்லன்னா, உங்களால நீங்க எல்லாமே பெர்சனலா எடுத்துப்பீங்க. உங்களால வேற ஒரு சில விஷயம் மத்தவங்களுக்கு நடந்தாலுமே, அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்டின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள மாரியான ஆட்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஐ மீன் அந்த டாக்குமெண்டரிய பார்க்காதீங்க. ஏன்னா, அத பார்த்துட்டு ஒரு 2, 3 நாளா வந்து என்னையே ஒரு மாரி நானே ஒரு மாரி ட்ராமடைஸ் ஆயிட்டேன். லைக் அவ்ளோ ஒரு மாரி நம்மள வந்து லெட் டவுன் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இப்போ அதுல வந்து முக்கியமான புள்ளிகள் நெறைய பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதுல பிரின்ஸ் ஆண்ட்ரூலருந்து, பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஹாக்கின்ஸ், அப்புறமா வந்து யுஎஸோட டொனால்ட் ட்ரம்ப்லருந்து ஏன் அங்கலாம் விடுங்க. இப்போ இந்தியா சைடும் வந்துட்டாங்க. இவங்களோட பேர்லாம் கூட இதுல இருக்கு அப்டின்றாங்க. மோடியா இருக்கட்டும், இல்ல அனில் அம்பானியா இருக்கட்டும், இவங்கள மாரியான பேர்களும் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த மாரியான ஃபேக் அலிகேஷன்ஸ் ஏன்னா அந்த மெயில்ல யார் யார் பேர் இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே வந்து லிங்க் இருக்குன்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்து நெறைய இமெயில்ஸ் வரும். அது மாதிரி அவங்களுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சு அப்டின்றது வந்து அஃபிஷியலா அந்த எஃபிஐல இருந்தோ, இல்ல கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தோ ஒரு சில நேம்ஸ் வந்து இவங்கலாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லாம, நம்ம ஃபேக்கா ஒருத்தவங்க மேல வந்து இவங்கலாம் இதுல இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி யார் மேலயும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க அவங்களுக்குள்ள அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கோ, அது வந்து இவங்களுக்கும் இதுல வந்து ரிலேட்டடா இருக்கும். இவங்களும் இந்த மாரி ஒரு அபியூஸ்க்கு வந்து காரணமா இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யார் மேலயும் வந்து அந்த மாரியான ஒரு திணிப்பு திணிக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஒருத்தவங்களோட பேர் அதுல இருக்குன்றதுக்காகவே அவங்களுக்கும் அதுல இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. அதனால அந்த மாரியான ஒரு தப்ப பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் இத காரணமா வச்சு இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எலக்ஷனும் வரப்போது. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் வந்து எலக்ஷன் சமயத்துல வரும்போது அவங்களோட ரூலிங் பார்ட்டியும் வந்து பாதிக்கும்ன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. அண்ட் இப்ப வந்து ஒரு சில விஷயம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கே வந்து இந்த மாரி பூதாகரமா வெடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அவங்க என்னென்ன மாரி விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்ல பண்ண மாட்டாங்களா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அங்கேயும் வந்து எலக்ஷன் வரப்போது. அப்போ இது எந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாரியான ஒரு பாதிப்பு குடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அங்க வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நான் இன்னொரு வீடியோல போடுறேன். அண்ட் தயவு செஞ்சு அ சில பேர் வந்து அந்த FBI ஐ மீன் அந்த கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஓகே. நீங்க பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா, சில சோர்சஸ்ல வந்து வேற மாதிரியான ஃபைல்ஸும்